இப்போது ஜப்பானில் கார், பைக்கு இதிலலாம் போகிறவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதே அளவுக்கு அதே அளவுக்கு இல்லை, அதை விட அதிகமாகவே நடந்து போகிறவங்களுக்கும் சைக்கிளில் போகிறவங்களுக்குமே ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனாலே இங்கே வந்து நடந்து போகிறதுக்கு இல்லை சைக்கிளில் போகிறதுக்குன்னே தனியாக இடம் ஒதுக்கி அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அது நார்மல் ரோடு மாதிரியே நல்லா க்ளீனாக ப்ராப்பராக இருக்கும். இங்கே வந்து நிற்கிறேன். இது வந்து ஒரு பெடஸ்ட்ரியன் கிராசிங் லைனு. ஸோ இப்போ இங்கே சிக்னல் கிடையாது. இப்போ நான் இங்கே நிற்கிறேன். இங்கே ஒரு பஸ் வந்திருக்கு பாருங்கள். நானும் இன்னொருத்தர் மட்டும் தான் இப்போ சைக்கிளில் கிராஸ் ஆகிட்ருக்கோம். இப்போ இங்கே 2 பேருக்காகவே இப்போ இந்த பஸ்ஸு நின்று போகுது பாருங்கள். இப்போ இது வந்து நடந்து போகிறவங்களுக்கும் சைக்கிளில் போகிறவங்களுக்கும் உள்ள ஒரு லேன் இது. கீழேயுமே போகலாம், அதுலேயுமே சைக்கிள் மார்க் போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் மார்க் போட்டிருக்கோம். ஸோ நம்ம இதுலேயுமே சைக்கிளில் போகலாம். பட் இருந்தாலும் இங்கே ஜப்பானில் வந்து மேக்ஸிமம் பீப்புள் வந்து இந்த லேனை தான் நடந்து போகிறதுக்கும் சைக்கிள் போடுறதுக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. சேஃப்டி கன்சர்னுக்காக தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பக்கம் ஒருத்தவங்க சைக்கிளில் போயிட்டுருக்காங்க. இப்போ ரோட்டுக்கு 2 பக்கமுமே அந்த லேன் இருக்கும். நம்ம ஊரில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த பிளாட்ஃபார்ம்ஸை பார்க்க முடியும். நடந்து போகிறவங்களுக்குன்னு தனியாக ஒரு லேன் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 99% வரைக்குமே நடந்து போகிறதுக்குன்னு தனியாக இங்கே லேன் வச்சுருக்காங்க. அதை ப்ராப்பராக மெயின்டைனும் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை சைக்கிளும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ரோடுக்கு சைடில் லேன்ஸ் வைக்கிறது வந்து நடந்து போகிறவங்களுக்கும் சைக்கிளில் போகிறவங்களுக்கும் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம். ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தவங்க மேலே லாரி இடிச்சது, கார் இடிச்சது, அவங்க இறந்து போயிட்டாங்க, அந்த மாதிரிலாம். நானுமே இடையில சில நியூஸ் எல்லாம் பார்த்தேன். ஒரு லேடி நடந்து போயிட்டுருக்காங்க. ரோட்டில் கிடக்கிற கல் தடுக்கி அப்படி ரோட்டில் விழுறாங்க. அவங்க மேலே லாரி ஏறி போயிடுது. ஸோ இதை போல் நியூஸ்லாம் நிறையா வருது. காரணம் என்னென்னா, நடந்து போகிறவங்களுக்குன்னு தனியாக லேன்ஸ் நம்ம ஊரில் பெரும்பாலான இடங்களில் இல்லை. ஸோ இதை மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.